கும்பராசி கும்பலக்னம் காலபுருஷனுக்கு 11வது வீடு. சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையும் உழைப்பாளிங்க, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே சுக துக்கம் இது ரெண்டையுமே சமமா பார்க்கக்கூடிய நபர்கள். வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போன ராசின்னு சொல்லலாம். அது என்னங்க வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போன ராசி நாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். எப்பொழுதுமே ஒரு ராசி 7வது ராசியை பிரதிபலிக்கும். இங்கே பாருங்க, ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியனாக வரதுனால எப்படி சிம்மத்துக்கு இணையான அந்த கௌரவம் அந்தஸ்து இதெல்லாமே அதிகம் பார்க்கக்கூடிய ராசி. அதனால தான் நவகிரகத்தோடைய ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவானுடைய மூலத்திரிகோணம். அது என்னங்க மூலத்திரிகோணம்? அவருக்கு 2 வீடுங்க, மகரம் கும்பம். ஆனால் கும்பத்தில் தான் அவர் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. அப்போ ரொம்பவே இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்ப ஸ்மார்ட்டான நபர்கள். வாழ்க்கையில் வெற்றி 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 அப்படின்னு வெற்றியை நோக்கி ஓடக்கொண்டக்கூடிய நபர்கள். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறதே வெற்றி ஸ்தானம் தாங்க. அப்போ அந்த வெற்றி ஸ்தானம் காலபுருஷனுக்கே வெற்றி ஸ்தானத்தில் பிறந்தனால வாழ்க்கையை 0லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயமே பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருந்திருக்காது. அப்பாவோடைய அம்மாவோடைய பெரிய ஆதரவு அனுசரணை, அக்கா தங்கச்சியோட ஆதரவு அனுசரணை எதுவுமே இல்லாமல் படிப்படியாக நான் வளர்ந்தேன். என்னுடைய படிப்பை மட்டும் வளர்ந்து வச்சேன், என்னுடைய பொது அறிவை வச்சு வளர்ந்தேன். ஆனால் நான் படிப்பறிவாளி, ரொம்பவே ரொம்பவே ஸ்மார்ட்டான நபர்கள். படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி இந்த அளவுக்கு பிரெயின் அப்படிங்கிறது சந்திரன் இங்கே நிற்கும்போது அதிகபட்சமாக சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமையே நான் ஜெயிச்சு வந்திருக்கேன், இவ்வளோ வச்சுருக்கேன் சொத்து அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கும்பம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி நடக்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி. இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, அதனால் நான் ரொம்பவே உஷாராக இருந்துட்டேன், எந்த ஒரு விஷயத்தையுமே உஷாராக பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. ஏனோ இன்னைக்கு 7.5 சனியால் அதிபயங்கரமாக கஷ்டப்படக்கூடிய ராசின்னு சொல்லலாம். இன்னைக்கு ராசிக்கு 2ல் சனீஸ்வர பகவான் போயிட்டாலும் இதுக்கு முன்னாடி நடந்த ஜென்ம சனி காலங்களும் சரி, ராசிக்கு 8ல் கேது இருந்த காலங்களும் சரி, வாழ்க்கையே ஒரு நரக வேதனைங்க. ஒரு அவமானத்திலே ஓடுன மாதிரியான வாழ்க்கை. எது வேணும்னு நான் நினச்சேனோ அவங்க எல்லாருமே என்னை பஞ்சா பறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. எப்பொழுதெல்லாம் நமக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களோட திசாபுத்தி வருதோ அன்னைக்கு எல்லாமே வாழ்க்கையில் ஒரு கையை இழந்த மாதிரி ஒரு ஃபீல் வரணுங்க. ஒரு நாளும் தூங்கி எழுந்திரிக்கும் போது அவ்வளோ மனவலி மன வேதனைகளோட சந்திச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் பாருங்கள், அடுத்தது வரக்கூடிய ஜென்ம ராகுவை பார்த்து பயப்பட்டுட்டு இருக்கீங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தனுசு ராசிக்கு வந்துச்சுங்க. சனீஸ்வர பகவானும் வந்தார், கேதுவும் வந்தார். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய நபர் ராகுவாக இருக்கார். சற்றே சனீஸ்வர பகவான் நகர்ந்து போய் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ மனவலி மனவேதனைகள் முடியலைங்க. எவ்வளோதாங்க எங்களால் இழப்பை அடி வாங்குறது, எங்களால் அடியும் வாங்குறது. மனசு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கஷ்டப்படுது. யார் வேணும்னு நினச்சி யார் வேணும் அப்படின்னு ரொம்ப வாழ்க்கையில் எஃபர்ட்ஸ் போட்டிங்களோ அவங்க எல்லாருமே உங்களை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். இவ்வளோதான் பண்ணினியா இதுதான் பண்ணினியா அப்படின்னு தூக்கி எறிஞ்சு ஒரு வார்த்தை, அதாவது அடிச்சிருந்தா கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது, தூக்கி எறிஞ்சு ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறதுனால மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி மற்றும் கும்பலக்னம் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு நடைப்பயணமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ட்ரெஸ் பண்ணல. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வாரமானா எங்கேயாவது வெளியே போயிடுவீங்க. இன்றைக்கெலாம் வெளியே போகிறது இல்லாமல் சாமியை கும்பிட்டு இருக்கிற இடத்துல இருந்து உழைப்பு தான் முக்கியம், அந்த பணம் தான் இன்றைக்கி நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பெரிய வாழ்க்கை பாடத்தை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எப்போவுமே 7.5 சனி வந்துட்டு போனால் ஒரு மனுஷனுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே மனசஞ்சலமாக இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா சனி வீட்டில் சந்திரன் இங்கே புணர்ப்பு தோஷமாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அது மேலே சனீஸ்வர பகவான் வரும்போது வாழ்க்கையே திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தனோ இன்றைக்கும் அதே ஸ்டேஜில் நின்றுட்டேன்னு ஒவ்வொரு நாள் கலங்கி இருப்பீங்களா? உங்களுக்கு யாருக்கும் அறியாமல் கண்ணில் தண்ணீர் வராத நாட்களே இந்த 2.5 வருஷத்தில் இல்லை. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வழி ஏதாவது ஒரு வேதனைகளை கொடுத்து அதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இதில் இனிமேல் யார் வந்தாலும் நான் தைரியமாக சமாளிச்சிடும் அப்படிங்கிற பெரிய தைரியத்தையும் பாசிட்டிவையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எப்போ ஏற்படுத்தி கொடுத்தாரா முடியும் தருவாயில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு 2025 இந்த மே மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் என்ன சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கு, என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும். ராகு வராது, எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ தான் சனீஸ்வர பகவான் வந்துட்டு போயிட்டுருக்காரு. இனியும் முடியும் தருவாயில் இந்த மாதிரி வரது எங்களுக்கு 2 கடப்பாரை நெஞ்சில் வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு வலி வேதனைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிரக சேர்க்கைகள் ஃபஸ்ட்டு ராசிக்கு 2ல் சனீஸ்வர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான். ராசிக்கு 4ல் குரு பகவான், ராசிக்கு 6ல் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்காரு, ராசிக்கு 8ல் கேது இருக்கார். இது எல்லாமே இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள். முதல் தர யோகமாக
ராசிக்கு 2ல் சனீஸ்வர பகவான் இருக்கிறனால பெரிய செலவு, வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவு, பணத்தை வந்து சேமிக்கவே முடியவே மாட்டேங்குதுங்க. என்ன எவ்வளோ உஷாராக இருந்தாலும் எங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பணத்துக்காக தாங்க எல்லாமுமே அப்படின்னு அந்த பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். அது விதவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. இந்த பணத்துக்காக வாக்குறுதி குடுக்கறது, அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றது. இதனாலேயே நெறைய பாதிப்பு, முன் யோசனைகள் இல்லாம செயல்பட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே விலகும். அதேபோல 7 சனியா இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நம்ம கொண்டு போறோம். ஜாதகத்த ரிஜெக்ட் பண்றாங்க. அப்புறம் வேற ஒரு பக்கம் குடுக்குறாங்க. இருந்தாலும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஏறக்குறைய வயது 28, 30 இது எல்லாத்தையும் கடந்து நிக்குது. இந்த வீதிக்குள்ள வந்தாவே, இந்த பையனுக்கு தான் கல்யாணம் ஆகல, இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எங்க வீட்ல நடக்குமா? இதுக்கு பயந்துட்டே சில சமயம் கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த 7 சனியில் குடுக்கக்கூடிய பயமே பெரிய பயமா இருந்திருக்கும். அதனால திருமணத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். கொஞ்சம் லேட் பண்ணலாம். கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தாலும் போஸ்ட்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல இது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலமாக திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். சனீஸ்வர பகவான் ராகுவோட இருக்கிறனால பயப்பட வேண்டியதில்லை. பிறந்த காலத்துல சனி, ராகு, சனி, கேது கிரக சேர்க்கைகள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எழுதி வச்சுக்கோங்க. இந்த நேரம் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் திருமணத்திற்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். அதே போல குழந்தை பேரு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 2ல் வந்து மூலத்திரிகோணம் பலம் பெற்று நீச பங்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு. அப்போ இதனால என்ன பாதிப்புகள் கொடுக்குமா, இல்லை பாசிட்டிவ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் குழந்தை செல்வம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் விட்டுருக்கேன். அந்த குழந்தைய என்னால் சமாளிக்கவே முடியவே மாட்டேங்குது. குழந்தை சார்ந்த ஆதரவுகள் எங்களுக்கு கிடைக்குமா? அந்த குழந்தைனால நாங்கள் வளர்ச்சிகள் பெற முடியுமா? குழந்தையை நினச்சி நாங்கள் கஷ்டப்படாத நாளே இல்லை. ஏதோ ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இந்த நீசம் அடைஞ்ச கிரகம் புதனாக இருக்கிறதுனால நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு படிக்கிறதே இல்ல. நல்ல ஒரு ஹோப்ல இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலுமே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நெறைய மன வருத்தங்களும், மன வலி, மன வேதனைகள் குடுக்கக்கூடிய இந்த காலத்துல குழந்தைகள் சார்ந்து இனி நல்லது நடக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. பழைய மாதிரி எப்படி இருந்தாங்களோ, அதே மாதிரி திரும்பி வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பேருக்கு ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. இது நாங்க பண்ணி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியில சடைஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இனியுமே எங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்குமா அப்படின்னு குழந்தைய நினைச்சு வருத்தப்பட்டுட்டு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் சுக்கிரனுடைய புதன் நல்ல பலமா இருக்கிறதுனால, பெருமாளுடைய அனுகிரகத்தினால குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும். உங்க முன்னாடி அவமானப்படுத்தினவங்க முன்னாடி இந்த குழந்தை அப்படிங்கிற செல்வம் வந்து 1க்கு 2 குழந்தைகளா பிறக்கறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இரட்டைப்படை வீடு. புதனுடைய வீடும் சரி, குருவோடைய வீடும் சரி, இன்னைக்கு வந்து புதன் இரட்டைப்படை ராசியில இருக்கிறதுனால, குழந்தை பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். தனிச்சிருந்து ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல, இனி வரக்கூடிய காலங்கள் நம்ம கூட்டு குடும்பமா சேர்ந்து பழையபடி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட என்ன பேசுனீங்கனாலும், அப்பா, அம்மா புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பொருளாதார உதவிகள்ல, அண்ணா, தங்கச்சியோட சப்போர்ட் இல்ல. எல்லாமுமே கஷ்டத்துல போயிட்டு இருந்த காலத்துல மீறி, இனி வரக்கூடிய காலத்துல எல்லாமே திரும்பி பழையபடி சேரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஏற்படுத்தி குடுக்கும். இப்படி ஏற்படுத்துறதுனால வாழ்க்கை தரம், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுகள் கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போறாரோ, அன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்து ஓடுவோம், குடும்பம் சார்ந்து ஓடுவோம். எப்படியாவது செட்டில் ஆயிரணும் வாழ்க்கையில அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்லயும் அது எல்லாமே பாசிட்டிவா நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நடக்கும். இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்ட கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.